கருணாஸ்னு ஒரு நடிகர் இருந்தாருங்க. அவர் 2011 வாக்கில் இந்த விஜயலட்சுமி அம்மா போய் முதல்ல கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துச்சு. இந்த எஸ்வி சேகரால் சன் டிவிக்காரங்க இவங்க சொந்தக்காரங்கள்லாம் வச்சு புகார் கொடுத்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், இலங்கைக்கு போகிறதா ஒரு திட்டம் வச்சிருந்தார் கருணாசன். ஏதோ கச்சேரிக்கு போகிறேன்னு. அப்போ தமிழர்கள் மத்தியில் நாம் தமிழர் உருவான காலம், ஈழ போராட்டம் முடிஞ்ச காலம், அந்த மக்கள் செத்த காலம். அப்போ கருணாசுக்கு எதிர்ப்பு வருது. பல பேர் தொலைபேசியில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, ஏன் போகிற தமிழன் நடந்துக்கிட்டுன்னு. அவர் உடனே கமிஷனர் ஆஃபீஸ் அந்த காலத்தை ஒட்டி விஜயலட்சுமி ஒரு பக்கம் போது இவர் ஒரு பக்கம் போயிட்டு கத்துறாரு. சீமான் அண்ணன் ஜெயிலில் இருக்கிறார். கத்துறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பச்சை தமிழன், நான் அத்தனை ஈழத்தமிழர்களுக்கு உதவுனேன், கருணாநிதி ஐயா செய்யாததா. கருணாநிதி புகழ்ந்து பேசினார். யாரு? கருணாஸ் ஐயா புகழ்ந்து பேசிட்டு இலங்கைக்கு போனாரு. அப்புறம் அது போக முடியல, சத்யராஜ் பல பேர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை தவிர்த்துட்டாரு. இன்னைக்கு அதே கருணாசு மேதகுன்ற ஒரு படம் எடுத்து, நம்ம கிட்டுன்ற ஐயா தமிழ் தேசிய படம் விடுதலை புலி பற்றி எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு, சல்லியர்கள்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த கருணாஸ் இப்படி மாறினது நாங்கள் வரவேற்கிறோம். வானா தமிழா வா, நீ முன்னாடி எப்படியோ இருந்துட்டு போனேன், இன்னைக்கு இப்படி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு நாங்கள் வரக்க முடியும். ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு. ஏஆர் ரகுமான் 2 கையில் ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு 2009. அப்போ அங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருந்தான். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி அவர் கும்பிடுற அல்லாஹ் அவருக்கு ஞாபகம் வந்துச்சே ஒழிய, என் மக்கள் சாகராண்டா நான் விருதை திரும்ப கொடுக்குறேன்ற உணர்வு இல்லை. சரியா? ஆனால் அதே அடுத்த மாதம் கருணாநிதி போட்ட கூப்பாடு கூட்டத்தில், உலக தமிழ் செம்மொழி மாநாடுன்ற கருணாநிதி புகழ்ச்சி கூட்டத்தில் செம்மொழி யாம்னு ஒரு நாய் கத்துற மாதிரி ஒரு பாட்டும் பாடினாரு. மரியாதையா பாடினாரு. ஆனா பாடிட்டு செம்மொழியாம் தமிழ் மொழின்னு சொன்னது நாய் பேசுதுன்னு சொன்னாங்க. தமிழ் மீது பற்று இருக்கு, தமிழர்கள் மீது பற்று இருக்கு. அதுல போய் ஆஸ்கர் அவார்டு வாங்குறப்ப அந்த உணர்வு வரல, செம்மொழி மாநாட்டுக்கு அப்ப வரல. ஆனா சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறப்ப தமிழ்நாட்டு தமிழ் ஆளுநர்